ஹாய் ஹலோ வெல்கம் டு நிஹாரிகா 2020 யூடியூப் சேனல். இன்று சுமதியின் கைவண்ணத்தில் கும்பளக்காய் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறேங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய், நல்லா பொடியாக நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுக்கலாங்க. சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா ரொம்ப நைஸாக இல்லைங்க, பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கட்டுங்க, பச்சை வாசம் போக நல்லா வணங்கட்டும். இது நல்லா வணங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஸ்கொயர் கியூப் சைஸில் நல்லா அறுத்து வச்சுருக்கேங்க. வெள்ளை பூசணி, கும்பளக்காய், அப்புறமா கடலப்பருப்பும் துவரப்பருப்பும் நல்லா நைஸாக கொலன்னு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பல் வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதுவும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இது கூட வந்து அரைச்சி வச்சுருக்கிற காயை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்கிற இந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதெல்லாம் அரைச்சி வச்ச இந்த தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டுங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு.
குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் இதை இறக்கிடலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை நீங்கள் பாருங்கள், எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.